வணக்க மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, சரத்குமார், ரவீனா டாண்டன் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற விஸ்வநாதன் சன்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வரோம். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இதில் விஸ்வநாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணாவோ ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்டாவோ வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாப்புல. இவர்களோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா சரத்குமார். ராதிகா சரத்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஆசை பார்க்க போக, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமும் ஒரு காரியம் பண்ண போக, இதுக்கப்புறம் அவர் அந்த விஷயத்தால் அவர் சந்தித்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தது, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ தான் பிரச்சனை ஃபேஸ் பண்ணார், இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதில் வந்து இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கோட கோர் பிளாட்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க கொண்டு போகிற திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், அங்கங்கே நடிக்கிற காமெடியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மூவியோட அந்த ரன்னிங் டைமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான். குறிப்பாக இதில் மமிதா பைஜியோட கேரக்டர் ஆகட்டும், ஜார்ஜ் மரீனோட கேரக்டர் ஆகட்டும், அதே நேரத்தில் காளி வெங்கட் 2 பேரும் ஒரு சீனில் தான் வருவாங்க. 2 பேருமே அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் யாருன்னா மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், உயிரே சாங் ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த வெட்டிங் சாங் ஒன்று வரும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக சூர்யாவோட வசனங்கள் ஆகட்டும், அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாப்புல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்ன அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைலாக் இங்கே வந்து நான் அதை சொல்லி ஸ்பாயர் பண்ண விரும்பல. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து குறிப்பாக வாண்டடாகவே வச்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மமிதா பைஜிக்கும் அதே நேரத்தில் நம்ம ராதிகாவுக்கும் நடிக்கிற அந்த சீன் ஆகட்டும், மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ காமெடி பண்ணுவாங்க சூர்யா வச்சு, அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து அந்த ட்ரெய்லரை காட்டின அந்த எதுக்கு இப்போ சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பண்ணுற அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. குறிப்பாக இதில் ராதிகா சரத்குமார் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூர்யா அவர்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் ஆகட்டும், அதே நேரத்தில் அப்போ தாய் பிள்ளை பாசமாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா கதை நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகோ எந்த ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட பிரச்சனை எதுனா செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ டவுனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி மேரேஜில் ஒரு ஃப்ரீக்வன்ஸ் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தவிர மற்ற சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து அந்த ட்ராமா கொண்டு போகிற அந்த ஸ்லோ லோடிங் ட்ராமாவாக மாறுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருது. இதை தவிர இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சரி பண்ணி படத்தை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்து போயிருந்தால் இதை விட பார்த்தீங்கன்னா நல்ல படமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.7 ரேட்டிங் தருவேன். என்ன பொறுத்தவரையிலும் இது சூர்யா படம், கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.